ஹலோ, நீங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி டென்சஸை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். அதாவது எல்லாருக்கும் விளங்குற மாதிரி ரொம்ப சிம்பிளாக பிகினர்ஸ்களுக்கு கூட விளங்குற மாதிரி சுருக்கமாக ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த லெசனை சொல்லி கொடுக்குறேன். இது ப்ராக்டிக்கலாக நம்ம அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய சென்டென்சஸை யூஸ் பண்ணி டென்சஸை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அப்போ புரிகிறதுக்கும் பழகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ டென்சஸ்னால் என்னென்னா, அது ஒரு காலத்தை பற்றி சொல்கிறது. காலத்தை பற்றி, டயத்தை பற்றி சொல்லாமல் நம்ம ஒரு லாங்குவேஜை பேச முடியாது. டென்சஸை யூஸ் பண்ணாமல் இங்கிலீஷை பேச முடியாது. அதனால் டென்சஸஸ் ஆர் இம்பார்ட்டண்ட். இப்போ உதாரணமாக எடுத்துக்கிறோமே, ஒருத்தர் சொல்கிறாரு, நான் காலையில் சீக்கிரமாக வந்தால் உங்களை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. எத்தனை மணிக்கு எழுந்திப்பீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, ஐ யூஸ்வலி வேக்கப் அட் 6 o'clock அப்படின்னு சொல்கிறீங்க. இல்லைனா ஐ யூஸ்வலி கெட்டப் அட் 6 o'clock அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த யூஸ்வலி அப்படின்னா எப்போதும், கெட்டப் அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இப்படி எப்போதும் உள்ள வழக்கமான காரியங்களை பற்றி பேசும்போது நீங்கள் இப்படித்தான் பேசணும். ப்ரெசன்ட் டென்ஸை யூஸ் பண்ணி தான் பேசணும். இதுக்கு பேர் ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸு அப்படின்ட்டு பேர். அந்த வேக்கப்பு, கெட்டப்பு இதெல்லாம் ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் த வேர்பு. இப்போ ஒரு ஐஸ்கிரீம் பார்லருக்கு போகிறீங்க, ஒரு சின்ன பிள்ளை இப்போ கேட்குறீங்க, உனக்கு எந்த ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பிள்ளை சொல்லுது, ஐ லைக் வனிலா ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லுது. எனக்கு வனிலா ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்ட்டு. மை சிஸ்டர் லைக்ஸ் சாக்லேட் ஐஸ்கிரீம் அப்படின்ட்டு. என்னுடைய சிஸ்டருக்கு சாக்லேட் ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்ட்டு. அந்த பிடிக்கும், லைக்ஸ் அப்படின்னு சொல்கிறது இதுக்கு பேர் ஸ்டேட்டிவ் வேர்பு, ஸ்டேட் வேர்புன்னு பேர். இதில் ஐஎன்ஜி வராது, அது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஐ எம் லைக்கிங் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ லைக் ஐஸ்கிரீம் அப்படின்னு தான் சொல்லணும். இது ஒன்று. எப்போதும் உள்ள பழக்கத்தை பற்றி, உங்களுடைய ஹேபிட்டை பற்றி சொல்கிறதுக்கும் இந்த ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸை யூஸ் பண்ணலாம். அது பிறகு ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் என்ன விளையாடுவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள்லாம் சொல்கிறீங்க, வி ப்ளே ஃபுட்பால் ஆன் சண்டேஸ் ஆர் எனி அதர் ஹாலிடே அப்படின்னு சொல்கிறீங்க. சண்டேலேயோ இல்லாட்ட ஏதாவது ஒரு ஹாலிடேங்களில் நான் ஃபுட்பால் விளையாடுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வழக்கமாக உள்ளது. அது சொல்லும்போது அந்த ப்ரெசன்ட் சிம்பிள் டென்ஸ் தான் சொல்லணும். இதுதான் டென்ஸ் நம்பர் 1. அது பிறகு பார்ப்போம். ஹே விஜி, வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்ட்டு அம்மா கேட்குறாங்க. என்ன செய்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பிள்ளை சொல்லுது, மாம் ஐ எம் பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் நவ் அப்படின்ட்டு. நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி, விளையாடி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஐ எம் பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு. இல்லாட்டா ஐ எம் டூயிங் மை ஹோம் ஒர்க் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நிகழ்காலத்தில் நடந்து கொண்டு இருப்பதை பற்றி பேசுகிறதுக்கு இப்படி தான் பேசணும். ஸோ அதுக்கு பேர் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்ட்டு பேர். இதில் அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஐ எம் லைக்கிங் ஐஸ்கிரீம் சொல்லக்கூடாது, ஐ லைக் ஐஸ்கிரீம் தான் சொல்லணும். அது ஐஎன்ஜி வராது லைக்கை பற்றி பேசும்போது, அதாவது ஒரு ஸ்டேட்டிவ் வேர்பை பற்றி பேசும்போது. அதுக்கு பிறகு when did you do your homework, எப்போ ஹோம்ஒர்க்கை முடிச்ச அப்படின்ட்டு அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, ஐ finished it half an hour ago, நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் முடித்தேன் அப்படின்ட்டு. ஸோ அதாவது ஒரு நேரத்தை, கடந்த காலத்தில் உள்ள ஒரு நேரத்தை குறிப்பிட்டு சொல்லும்போது இப்படி தான் சொல்லணும், ஐ finished it half an hour ago அப்படின்னு சொல்லணும். அதாவது கடந்த காலத்தில் நடந்து முடிந்து விட்ட செயலை பற்றி பேசும்போது அந்த பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் தான் போடணும். இது தேர்டு டென்ஸ், பாஸ்ட் சிம்பிள். இதில் ஐ ஹவ் ஃபினிஷ்ட் இட் ஹாஃப் அன் அவர் அகோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ஹாவ்னு சொல்லக்கூடாது, ஐ ஃபினிஷ்ட் இட் ஹாஃப் அன் அவர் அகோ அப்படின்னு சொல்லணும். அந்த ஹேவை எப்படி இப்போ யூஸ் பண்ணுறதுன்னு ரெண்டாவது பார்ப்போம். அது பிறகு ஒருத்தனை பற்றி கேட்குறாரு, முதலாளி கேட்குறாரு, ஸோ வென் டிட் யூ கோ, எப்போ போனான் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, ஹீ வெண்ட் அவுட் ஹாஃப் அன் அவர் அகோ, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் போனான் அப்படின்ட்டு. ஹாஃப் அன் அவர் அகோங்கிறது பாஸ்டில் உள்ள நேரம். அது வெண்ட்டுனா போனான், போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஹீ வெண்ட் அவுட் ஹாஃப் அன் அவர் அகோ, அவன் 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் போயிட்டான் அப்படின்ட்டு. இதுக்கும் பாஸ்ட் சிம்பிள் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இது டென்ஸ் நம்பர் 3. அதுக்கு பிறகு பார்ப்போம். ஐ வாஸ் ஈட்டிங் வென் யூ கால் மீ பை ஃபோன், நான் ஃபோன் பண்ணேன், நீ உடனே பிக்கப் பண்ணலையே, ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, ஐ வாஸ் ஈட்டிங் வென் யூ கால் மீ பை ஃபோன், நீ ஃபோனில் போடும்போது நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன், சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். நீ ஃபோனில் கூப்பிடும்போது நான் சாப்பிட்டு கொண்டு இருந்தேன். கடந்த காலத்தில் உள்ளதான், ஆனால் கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கு, சாப்பிட்டு கொண்டு இருந்தேன் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் ஐ வாஸ் ஈட்டிங் அப்படின்னு சொல்கிறீங்க. அந்த கண்டினியூஸாக நடக்கிறதுக்கு ஐஎன்ஜி போட்டு சொல்லணும்.
ஐ வாஸ்ங்கிறது அந்த பாஸ்ட் டென்ஸ்க்கு வந்துருச்சு. ஸோ ஐ வாஸ் ஈட்டிங் வென் யூ கால் மீ பை ஃபோன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது பிறகு ஒரு பெரியவர் சொல்கிறார், ஐ வாஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர் when the door bell rang. இப்போ கதவில் மணி அடித்தாங்க, யாரோ மணி அடித்தாங்க, பெல் அடித்தாங்க. அப்போ வந்து ஐ வாஸ் ரீடிங் நியூஸ் பேப்பர், நான் நியூஸ் பேப்பரை படிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்ட்டு. இதுக்கு கடந்த காலத்தில் ஒன்று நடந்து கொண்டே இருந்த செயலை பற்றி பேசுகிறதுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸு யூஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன சின்ன பிள்ளையில் எதுவும் விளையாடி இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, ஐ பிளேடு ஃபுட்பால் டியூரிங் மை ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸ் அப்படின்ட்டு. நான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸில் ஃபுட்பால் விளையாடிக்கிட்டு இருந்தேன், விளையாடினேன். ஸ்கூலில் விளையாடி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அதான் கரெக்டாக சொல்கிறது. விளையாடி இருக்கிறேன், ஸ்கூல் அண்ட் காலேஜ் டேஸில் நான் ஃபுட்பால் விளையாடி இருக்கிறேன் அப்படின்ட்டு. அதான் ஐ ஹாவ் பிளேடு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லும்போது அப்படி ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்போ வந்து ஒரு நேரத்தை குறிப்பிடாமல் சொல்கிறீங்க. ஐ ஹாவ் பிளேடு ஃபுட்பால் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறது. அது பிறகு அம்மா கேட்குறாங்க, ஹே விஜி, ஹவ் யூ டன் யோர் ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்குறாங்க. நீ ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டியான்ட்டு. அவங்களுக்கு ஹோம்ஒர்க்கை முடித்தது தான் ஒரு அர்த்தமுள்ள பேச்சாக இருக்குது. எந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லலை. ஹவ் யூ டன் யோர் ஹோம்ஒர்க் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, எஸ் மாம், ஐ ஹவ் டன் மை ஹோம்ஒர்க் அப்படின்ட்டு. நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்ச்சு. ஸோ இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் ஃபார் த ஒர்க் டன். நேரத்தை சொல்லாமல் ஒரு ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறது, அது வந்து ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு வந்து ஐ ஹாவ் டன் மை ஒர்க். அந்த பெர்ஃபெக்ட் அப்படின்னு வர்றதுக்கெலாம் அந்த ஹேவு, ஹேஸு, ஹேடு இதெல்லாம் வரும். அதையும் பார்ப்போம் இப்போ. ஸோ ஐ ஹாவ் டன் மை ஹோம்ஒர்க் அப்படின்ட்டு சொல்லுது. நான் ஹோம்ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ பேசுகிற சமயத்தில் அந்த ஒர்க்கை முடிச்சிருச்சு. எப்போ முடித்தது அப்படின்னு சொல்லலை. இப்போ கடந்த காலத்தில் தான் முடித்தது, ஆனால் எப்போ முடித்தது அப்படின்னு சொல்லலை. இப்போ வந்து அது ரெலவெண்ட்டாக இருக்குது, இந்த நேரத்தில் அது முடித்து இருக்கிறது. ஸோ ஐ ஹவ் டன் மை ஹோம்ஒர்க் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் எங்கப்பா அப்படின்ட்டு கேட்குறாரு ஒருத்தர். அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, ஹி ஹஸ் கான் அவுட், வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறீங்க. வெளியே போயிருக்கான் அப்படின்ட்டு ஒரு நேரத்தை, ஏன்னா இப்போ தற்சமயம் அவன் இங்கே இல்லை, தற்சமயம் வெளியே இருக்கிறான். ஸோ ஹி ஹஸ் கான் அவுட் அப்படின்னு சொல்கிறீங்க. இதுதான் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல போய் ஹி ஹஸ் கான் அவுட் ஹாஃப் அன் ஹவர் அகோ அப்படின்னு சொல்லக்கூடாது. ஹி வெண்ட் அவுட்னு சொல்லலாம். ஹாஃப் அன் ஹவர் அகோ அப்படின்ட்டு நேரத்தை சொல்லும்போது ஹி ஹஸ் கான் அவுட் ஹாஃப் அன் ஹவர் அகோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுமாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசும்போது ஐ ஹவ் விசிட்டட் த யூஎஸ்ஏ 5 times. யூஎஸ்ஏக்கு 5 தடவை நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்ல. 5 தடவை நான் போயிருக்கேன் அப்படின்ட்டு. கடந்த காலத்தில் தான் போயிருக்கீங்க, ஆனால் இப்போ வந்து எப்போ போனீங்க அப்படின்னு சொல்லலை. 5 தடவை போயிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறீங்க. அதுக்கு வந்து ஐ ஹவ் விசிட்டட் த யூஎஸ்ஏ 5 times அப்படின்ட்டு சொல்கிறீங்க. ஸோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லும்போது அதுக்கு பிறகு அவர் கடந்த காலத்தில் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கிற செயலை பற்றி, அதாவது கடந்த காலம்தான் ஆனால் இப்போ வரைக்கும் நடக்கிறது, கடந்த காலத்துலேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கும் செயலை பற்றி பேசுகிறது. அது எப்படின்னு பார்ப்போம். ஐ ஹவ் பீன் பிளேயிங் சின்ஸ் 7 o'clock. 7 மணிலேருந்து தொடங்கி, இப்போ 8 மணி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 7 மணிலேருந்து தொடங்கி இப்போ வரைக்கும் விளையாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து இப்போ வரைக்கும் விளையாடிக்கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸில் உள்ளது. ஆனால் எப்போ தொடங்குச்சு, முந்தையே தொடங்கிருச்சு. ஸோ ஐ ஹவ் பீன் பிளேயிங் சின்ஸ் 7 o'clock அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு வந்து ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸு அப்படின்ட்டு பேர். அது மாதிரி ஹி ஹஸ் பீன் ரீடிங் த நியூஸ் பேப்பர் ஃபார் ஹாஃப் அன் ஹவர். அரை மணி நேரமாக அவர் படிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பேசுகிறீங்க, இதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டாரு, இப்போ வரைக்கும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கார். அதுக்கு வந்து ஹி ஹஸ் பீன் ரீடிங் த நியூஸ் பேப்பர் ஃபார் ஹாஃப் அன் ஹவர் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னொன்று ப்ராக்டிக்கலாக சொல்கிறது. நீங்கள் சென்னையில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு. அதுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணுறீங்க, we have been living in Chennai for 15 years. We have been living in Chennai. ஸோ அது மாதிரி ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். we have been living, ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்கிறீங்க. 10 வருஷமாக நாங்கள் இங்கே இருக்கோம், இப்போ இங்கே தான் இருக்கிறீங்க, எங்கேயும் போகல. ஆனால் 10 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பிச்சிட்டிங்க, இங்கே வசிப்பதை 10 வருஷத்துக்கு முன்னாலே ஆரம்பித்து விட்டீர்கள், இப்போ வரைக்கும் வசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதான் பாஸ்ட்டையும் ப்ரெசண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இது.
we have been living in Chennai for 15 years அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு வந்து ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு அப்படின்ட்டு பேர். மேலும் உள்ள 6 டென்ஸை ஒரு சின்ன பிரேக்குக்கு பிறகு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டென்ஸாக பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு பார்ப்போம். இப்போ ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு, ப்ரெசண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸு பார்த்துட்டோம். இப்போ பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸு அண்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸை பார்ப்போம். இது கொஞ்சம் கவனமாக கேளுங்க. அதாவது 2 நிகழ்வுகள் கடந்த காலத்தில் நடக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி பேசுகிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். I had done the homework by the time my father came back from his office. I had done the homework. இது வந்து ஒரு செயல். By the time my father came back from office. இது வந்து இன்னொரு செயல். நான் என் பாடத்தை முடித்து இருந்தேன் என்னுடைய அப்பா வருவதற்கு முன்பே அப்படின்ட்டு. ஸோ அப்பா வருவதற்கு முன்பே அப்படிங்கிறது கொஞ்சம் ரீசண்டாக நடந்த பாஸ்ட் டென்ஸ். நான் ஏற்கனவே நடந்து முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாலேயே நடந்தது, அதை பற்றி சொல்கிறது. அதுக்கு முன்னால் நடந்ததை பற்றி சொல்கிறது. ஐ ஹட் டன் த ஹோம் ஒர்க் பை த டைம் மை ஃபாதர் கேம் பேக் ஃப்ரம் ஆஃபீஸ். என் தந்தை ஆஃபீஸிலேருந்து திரும்பி வருவதற்கு முன்பே நான் வீட்டு பாடங்களை செய்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இது நான் சொல்கிறது தான், அவங்க வர்றதுக்குனால செய்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஸோ வி ஹட் ஃபினிஷ்ட் அவர் ப்ராஜெக்ட் ஒர்க்கை முடிச்சிட்டோம். வெல் பிஃபோர் த ஜென்ரல் மேனேஜர் விசிட்டட் அவர் ஆஃபீஸ். எங்கள் ஜென்ரல் மேனேஜர் ஆஃபீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாலேயே நாங்கள் வந்து இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து வழக்கமாக உள்ளதான். ஸோ கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு முன்பே, அதுவும் கடந்த காலத்தில் நடந்தது தான், அதுக்கு முன்பே நடந்து முடிந்திருந்த செயலை பற்றி பேசுவதற்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதை பாருங்கள். We had been playing football for half an hour when the rain came. ரெயின் வந்துருச்சு, ஆனால் அதுக்கு முன்னாலேயே நாங்கள் அரை மணி நேரமாக விளையாடி கொண்டு இருந்தோம். அது வந்து கண்டினியூவஸாக இருக்குது. when the rain came, ரெயின் வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. ஸோ we had been playing football for half an hour when the rain came அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நாங்கள் 1 மணி நேரமாக விளையாடி கொண்டு இருந்தோம், அப்போது மழை வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஐ ஹட் பீன் டூயிங் மை ஹோம்ஒர்க் ஃபார் ஹாஃப் அன் அவர் வென் மை ஃபாதர் கேம் ஃப்ரம் ஆஃபீஸ். ஆஃபீஸுலேருந்து அவர் வந்துட்டார், அதுக்கு முன்னால் நான் அரை மணி நேரமாக நான் வீட்டு பாடத்தை செய்து கொண்டு இருந்தேன் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னால் நடந்த ஒரு செயலை பற்றி பேசுகிறது. அதுக்கு பிறகு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. அங்கே போய் வாட் யூ வாண்ட் டு ஹேவ் அப்படின்னு கேட்குறேன். என்ன நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்ட்டு. ஐ வில் ஹாவ் அ மசாலா தோசை அப்படின்னு சொல்கிறீங்க. அது இமீடியட்டாக ஒரு சொல்கிறது. இமீடியட்டாக நான் வந்து ஐ வில் ஹாவ் அ மசாலா தோசை, நான் ஒரு மசாலை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஃப்யூச்சரில் இமீடியட்டாக நடக்கும். இமீடியட்டாக அப்போ ரொம்ப சிந்திக்காமல் டக்குன்னு வந்து ஃப்யூச்சரில் சொல்கிறீங்க ஐ வில் ஹாவ் அ மசாலா தோசை அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு இன்னொன்று சொல்கிறீங்க. ஐ திங்க் திஸ் இயர் சிஎஸ்கே வில் வின் த ஐபிஎல் டோர்னமெண்ட்டு அப்படின்ட்டு. அதாவது ஐபிஎல் டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு முன்னால் பேசப்பட்ட ஒரு வாக்கியம். ஸோ ஐபிஎல் மேட்ச்சில் இப்போ வந்து சிஎஸ்கே வின் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து சிம்பிள் ப்ரெடிக்ஷனுக்கும் இந்த ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸும் யூஸ் பண்ணலாம். இதுக்கெல்லாம் பேர் ஃப்யூச்சர் சிம்பிள் டென்ஸ். ஐ திங்க் திஸ் இயர் சிஎஸ்கே வில் வின் த ஐபிஎல் டோர்னமெண்ட் அப்படின்ட்டு. ஸோ ஒன் மோர் சென்டென்ஸ். ஐ வில் லீவ் ஃப்ரம் ஹோம் ஃபார் த ஏர்போர்ட் அட் 7 PM. நாளைக்கு வந்து வெளிநாட்டுக்கு போகிறீங்க. நான் இப்போ பிளேன் வந்து 11 o'clock தான் பிளேனு, ஆனால் 7 o'clock வீட்டிலேருந்து புறப்பட்டுறீங்க. ஐ வில் லீவ் ஃப்ரம் ஹோம் ஃபார் ஏர்போர்ட் அட் 7 PM அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஃப்யூச்சரில் நடக்கக்கூடிய காரியத்தை பற்றி பேசுகிறீங்க. ஐ வில் லீவ் ஃப்ரம் ஹோம் அட் 7 o'clock அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இது எப்படின்னு பார்ப்போம். டுமாரோ திஸ் டைம் ஐ வில் பி ஃப்ளைங் டு நியூயார்க். இப்போ ஏர்போர்ட்டுக்கு போயாச்சு, பிளேனில் ஏறியாச்சு. இந்த நேரத்தில் நாளைக்கு நான் வந்து பறந்து கொண்டு இருப்பேன். ஐ வில் பி ஃப்ளைங் டு நியூயார்க் அப்படின்ட்டு
ஃப்யூச்சர் கண்டினியூவஸில் பேசுகிறீங்க. ஃப்யூச்சர் கண்டினியூவஸ், I'll be flying to New York. இப்படி பேசுகிறோம்ல, நாளைக்கு இந்த நேரம் நாங்கள் போய்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். நாளைக்கு இந்த நேரம் நான் வந்து டெல்லிக்கு போய்கிட்டு இருப்பேன் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, அதுதான். ஸோ அதுக்கு பிறகு by this time tomorrow the plane will have flown from Chennai for 2 hours. இந்த நேரத்தில் இப்போ வந்து மணி வந்து 3 மணி ஆச்சு. பிளேன் வந்து டுக் ஆஃப் ஃப்ரம் த ஏர்போர்ட், சென்னை ஏர்போர்ட் கொஞ்ச நேரத்துனாலே டுக் ஆஃப் பண்ணிடுச்சு. நாங்கள் 2 மணி நேரமாக பிரயாணம் பண்ணி முடிச்சிருப்போம் அப்படின்ட்டு. அதாவது 2 மணி நேரத்துக்கு முன்னால் பிளேனு டேக் ஆஃப் பண்ணிச்சு. இப்போ வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ சொல்கிறீங்க, என்ன சொல்கிறீங்க? பை திஸ் டைம் டுமாரோ the plane will have flown from Chennai for 2 hours. 2 மணி நேரமாக பறந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். 2 மணி நேரமாக பறந்து இருக்கும்ட்டு. அதை இப்படியும் சொல்லலாம். பை திஸ் டைம் டுமாரோ I will have been flying to New York for 3 years. நாளைக்கு இந்த நேரம் நான் 3 மணி நேரமாக நியூயார்க்கு பறந்து கொண்டே இருப்பேன் அப்படின்ட்டு. நாளைக்கு நேரம் வந்து நான் ஏற்கனவே 3 மணி நேரம் பறந்து கொண்டே இருப்பேன்னு சொல்கிறீங்க. ஸோ இப்படி ஒரு இமேஜின் பண்ணி சொல்லணும். கடைசி 2 டென்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பேசக்கூடிய டென்ஸ் இல்லை. இருந்தாலுமே சொல்கிறேன், நாளைக்கு நேரம் நான் நியூயார்க்கு பறந்துக்கிட்டு இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஸோ இப்படி 12 டென்சஸ் பார்த்துட்டோம். இது எல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம பேசக்கூடிய டென்சஸ்ஸு. இதை வந்து ரொம்ப நடைமுறையில் சாதாரணமாக எல்லாருக்கும் விளங்குற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். இதை பாருங்கள், ஒருக்கா 2 தடவை போட்டு பாருங்கள், அப்போ நல்லா விளங்கும். இதை பேஸ் பண்ணி நம்ம சென்டென்சஸை ஃபார்ம் பண்ணி நம்ம பேசலாம், எழுதலாம், கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிக்கிறேன். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் லெசன் யூஸ்ஃபுல் டு யூ. இஃப் யூ லைக் திஸ் லெசன், ப்ளீஸ் கிளிக் த லைக் பட்டன் and share this video among your friends. And to watch similar educational videos, please click the subscribe button to subscribe to my channel. Thank you very much and bye-bye.